சென்னை அடுத்த பல்லாவரம் வாரச்சந்தையில் நடத்தப்பட்ட சோதனையில் மூட்டை மூட்டையாக காலாவதியான தின்பண்டங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னை பல்லாவரம் பகுதியில் வெள்ளிக்கிழமை மட்டுமே செயல்படும் முக்கிய சந்தை மிகவும் பிரபலமானது. அந்த சந்தையில் கிடைக்காத பொருட்களே இல்லை என்று சொல்லலாம். ஊசி முதல் ஏசி வரை செகண்ட் ஹேண்ட் மற்றும் புதிய பொருட்கள் மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு கொண்டு வரப்படும். சென்னை, திருவள்ளூர், திண்டிவனம், காஞ்சிபுரம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து பொருட்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகிறது. அதை வாங்குவதற்காக பல்லாவரம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மட்டுமின்றி சென்னை முழுவதும் இருந்து ஏராளமானோர் வருவார்கள். வெளிநாட்டு நாய், பூனை, கோழி, லவ்வர்ட்ஸ், புறா போன்ற பறவைகள், வண்ண மீன்கள், அழகு செடிகள், காய்கறிகள், தேன், மளிகைப் பொருட்கள், மேசை, நாற்காலி, கட்டில், கம்ப்யூட்டர், டிவி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள், சைக்கிள், சிறுவர் விளையாட்டு சாதனங்கள் உள்ளிட்டவை விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் பல்லாவரம் வாரச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. அப்படி இருக்க சமீப காலமாக இங்கு தரம் குறைந்த மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாக காஞ்சிபுரம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரமேஷ் பாபு தலைமையில் 10 பேர் அடங்கிய குழுவினர் பல்லாவரம் வாரச்சந்தையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனை ஆவடி பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவரின் கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்ட பிஸ்கட், சாக்லேட், சேமியா, நூடுல்ஸ் போன்ற பொருட்கள் தயாரிப்பு தேதி காலாவதியாக இருந்தது தெரியவந்தது. மேலும் பேக்கிங் செய்யப்பட்ட அரிசிகள் நிறுவனத்தின் பெயர் உணவு அங்கீகாரம் இல்லாமல் கெட்டுப்போயிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து பிஸ்கட், சாக்லேட், சேமியா, அரிசி உள்ளிட்ட 500 கிலோ பொருட்களை பறிமுதல் செய்தனர். அவற்றை பல்லாவரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த பொருட்கள் யாரிடம் இருந்து வாங்கப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.